திரு கிரண் ரிஜிஜு குருத்வாரா ஸ்ரீ ரகாப்கஞ்ச் சாஹிபில் வழிபாட்டுடன் பிரதம மந்திரி வளர்ச்சி திட்டத்தின் கீழ் துவக்கி வைத்த திட்டம். சிறுபான்மையினர் விவகாரங்கள் மற்றும் நாடாளுமன்ற விவகார அமைச்சர் திரு கிரண் ரிஜிஜு மற்றும் டெல்லி மாநில அமைச்சர் திரு மஞ்சிந்தர் சிங் சிர்சாவுடன் பிரதம மந்திரி வளர்ச்சி திட்டத்தின் கீழ் பிரதம மந்திரி பாரம்பரிய பெருக்க திட்டத்தை 2025 மார்ச் 29 புதுதில்லியில் உள்ள குருத்வாரா ஸ்ரீ ரகாப்கஞ்ச் சாஹிபில் வழிபாடு செய்து தொடங்கி வைத்தனர். திறன் மேம்பாடு, வேலைவாய்ப்பு உருவாக்கம் மற்றும் நிதி உதவி மூலம் சிறுபான்மை சமூகத்தை மேம்படுத்துவதே பிரதம மந்திரி வளர்ச்சி திட்டத்தின் நோக்கமாகும். இந்த திட்டம் தில்லியில் உள்ள தில்லி சீக்கிய குருத்வாரா மேலாண்மை குழு DSGMC-யால் செயல்படுத்தப்படும். இந்த திட்டத்தால் மொத்தம் 31,600 இளைஞர்கள் பயனடைவார்கள். இதில் 29,600 இளைஞர்களுக்கு திறன் பயிற்சியும் 2,000 இளைஞர்களுக்கு கல்வி உதவியும் வழங்கப்படும். ये दिल्ली में जो आज मॉडल जो हमने अपनाया है, जो MOU साइन किया है, ऐसा मॉडल पंजाब में हो और कहीं और भी हो, जहां सिखों का पॉपुलेशन है, जहां सिखों का कम्युनिटी जिस भी जगह में है हिंदुस्तान के अंदर में, वहां भी इस तरह का कार्यक्रम को आगे ले जाने का हम प्रयास करेंगे. और मैं खास करके दिल्ली सिख गुरुद्वारा मैनेजमेंट कमेटी को अभिनंदन करना चाहता हूं. हमारा सोच को आपने इतना खूबसूरत आपने शेप दिया है. इस कार्यक्रम को आगे ले जाने के लिए जो आपने हमारा स्कीम को अपनाया है, इससे हजारों लाखों सिख जो युवा है उसको जिंदगी में बहुत बड़ा फल मिलने वाला है. இந்த திட்டத்தை மேற்கொள்வதற்காக இந்திய அரசின் சிறுபான்மையினர் விவகாரங்கள் அமைச்சகம் டெல்லி சீக்கிய குருத்வாரா மேலாண்மை குழு DSGMC-யுடன் புரிந்துணர்வு ஒப்பந்தத்தில் கையெழுத்திட்டுள்ளது. இந்த முயற்சிக்காக DSGMC தில்லி அரசுடன் ஒருங்கிணைந்து செயல்படும். இளைஞர்களுக்கு பயிற்சி மட்டுமல்லாமல் பயனாளிகளுக்கு உதவித்தொகை மற்றும் நிதி உதவியும் இதன் கீழ் கிடைக்கும். இந்த முயற்சி சிறுபான்மை சீக்கிய சமூகத்தின் கலாச்சார பாரம்பரியத்தை பாதுகாப்பதில் உதவியாக இருப்பது மட்டுமல்லாமல் பொருளாதார ரீதியாகவும் அவர்களை மேம்படுத்தும். பிரதம மந்திரி வளர்ச்சி திட்டத்தின் கீழ் இளைஞர்களுக்கு தொழில் சார்ந்த வேலைகளுக்கு பயிற்சி அளிக்கப்படும். செயற்கை நுண்ணறிவு தரவு விஞ்ஞானி, 5G அடிப்படையிலான தொலைத்தொடர்பு தொழில்நுட்ப வல்லுநர், AR/VR தொழில்நுட்ப கலைஞர், கிராஃபிக் டிசைனர் மற்றும் சோலார் PV நிறுவுதல் போன்ற வேலைகள் இதில் அடங்கும். இது தவிர திறன் பயிற்சி பெறும் இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பும் வழங்கப்படும். இந்த திட்டம் நாட்டின் சிறுபான்மை சமூகங்களின் பொருளாதார மற்றும் கலாச்சார வளர்ச்சியை நோக்கிய ஒரு வலுவான படியாகும். இந்த முயற்சி இந்தியாவின் வளமான பாரம்பரியத்தை பாதுகாப்பது மட்டுமல்லாமல் உலக அளவில் நம் நாட்டை புதிய உயரங்களுக்கு எடுத்துச் செல்லும். சிறுபான்மையினர் விவகாரங்கள் அமைச்சகம் இந்திய அரசு பங்களிப்பு மூலம் உருவாகிறது அதிர்ஷ்டம்.